பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மலைக்கோட்டாளம் கிராமத்தை சேர்ந்தவர் கொளஞ்சி. 45 வயது மதிக்கத்தக்க இவர் அதே பகுதியில் கூலி வேலை செய்து வந்துள்ளார். கொளஞ்சிக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் முதல் மனைவி அவரை விட்டு பிரிந்து தனியாக சென்று விட்டார். இதையடுத்து கொளஞ்சி அதே ஊரை சேர்ந்த லட்சுமி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு தனியாக குடும்பம் நடத்தி வந்தார். இந்நிலையில் கொளஞ்சியின் வீட்டு மொட்டை மாடியில் 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு தலையின்றி கிடப்பதாக வரஞ்சரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஒருவர் கொளஞ்சியின் இரண்டாவது மனைவி லட்சுமி என்பதும், மற்றொருவர் அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஊரையே உலுக்கிய இந்த இரட்டை சம்பவம் அப்பகுதி மக்களை திக்கு முக்காட வைத்தது. இதற்கிடையில் இருவரையும் கொலை செய்துவிட்டு தலையுடன் சென்றவர் லட்சுமியின் கணவர் கொளஞ்சியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். அதற்கு ஏற்றாற்போல் கடந்த 10ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கொளஞ்சி ஒரு கட்டை பையுடன் வேலூர் மத்திய சிறைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த சிறை காவலர்களிடம், நான் என்னுடைய மனைவி லட்சுமி மற்றும் தங்கராசுவை கொலை செய்து விட்டேன், என்னை சிறையில் அடையுங்கள் என கூறி கட்டை பையில் இருந்த 2 தலைகளை காட்டியுள்ளார். இதை பார்த்து அதிர்ந்து போன சிறைத்துறையினர் கொளஞ்சியை வேலூர் பாகாயம் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அப்போது அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதில் கொளஞ்சியின் இரண்டாவது மனைவியான லட்சுமிக்கும் அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு என்பவருக்கும் நீண்ட காலமாக திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இவர்கள் கொளஞ்சி வீட்டில் இல்லாத சமயத்தில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் இதை தெரிந்து கொண்ட கொளஞ்சி மனைவி லட்சுமியை கண்டித்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த தகாத ஜோடி தங்களுடைய உறவை தொடர்ந்து வந்துள்ளனர். இந்த சூழலில் கடந்த 9ஆம் தேதி இரவு தன்னுடைய வீட்டின் மொட்டை மாடியில் லட்சுமியும் தங்கராசுவும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது இதை நேரில் பார்த்து கொலைவெறியின் உச்சிக்கே சென்ற கொளஞ்சி தன் வீட்டில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மனைவி லட்சுமி மற்றும் தங்கராசு ஆகியோரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். அதன் பிறகு கொளஞ்சி அவர்கள் இருவரது தலையுடன் சுமார் 150 கிலோமீட்டர் பயணம் செய்து வேலூர் மத்திய சிறையில் சரணடைந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கொளஞ்சியை கைது செய்த போலீசார் அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகாத உறவால் அரங்கேறிய இந்த இரட்டை கொலை சம்பவம் கள்ளக்குறிச்சி வட்டாரத்தையே விழிப்புதுங்க வைத்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.